ஹாய்! தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நான் மொத நாள் நைட்டே வந்து சாமி அறை, வீடு எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு, நைட்டு இப்போ வந்து ஒரு 10 மணி இருக்கும். நான் பூஜை ரூம்ல வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு தான் நான் பூஜை அறைக்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வீடு மோப்பு காலையிலேருந்து மோப் போட்டுட்டு ஒரு வேலையா செஞ்சு வச்சுருந்தேன். சரி 10 மணிக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு, அதையும் குடிச்சுக்கிட்டு பூஜை ரூம்ல வந்து விளக்குல எண்ணெய் ஊத்தி, திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மொத நாள் நைட்டே ஃபுல்லா எல்லா விளக்கு, சாமி ஃபோட்டோ எல்லாமே கிளீன் பண்ணி, பூ வச்சு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லா விளக்குமே ஈவினிங்கே நான் விளக்கி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, நைட்டும் 10 மணிக்கு தான் கரெக்டாக எனக்கு வேலை டிஃபன் முடிச்சுட்டு வந்து வேலை கரெக்டாக இருந்தது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே பறித்து வந்து கட்டி இந்த துணியில் வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் வீணாக போகாமல் பூவும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி துணியில் உள்ளே வச்சுட்டு, மொக்கை வந்து அது மேலே போட்டு வச்சுருவேன். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பூவும் நல்லா பூக்கும், நமக்கு அழுகியும் போகாது. பூ வந்து நான் முன்னெல்லாம் இந்த மாதிரி கிளாத் வைக்காம தான் வச்சுருந்தேன். பூ அடிக்கடி அழுகுன மாதிரி இருந்தது. கிளாத் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே பூ ரொம்பவே நல்லாயிருக்கு. சாமிக்காக பூ கட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். வாஸ்தோலிலேருந்து சாமிக்கு எல்லாருமே பூ வச்சுட்டு, விளக்குக்கு எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டு நான் நைட்டு ரெடி பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். காலையில் ஏஞ்சி எப்போதும் போல் பூஜை வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அந்த வீடியோலாம் நான் பெருசாக வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். எப்போதுமே என்னன்னு தெரியல. அது பெருசாக நான் பூஜை வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. பூஜை வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு, செடிங்களுக்குமே தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் கீழே இறங்கி வந்தேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, சங்குப்பூ வந்து நல்லாவே பூ வச்சுருந்தது. அதை தான் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த சங்குப்பூவோட ரோஸு, குண்டு மல்லி இது எல்லாமே மாடியிலே இருக்குது. இது எல்லா பூச்செடியிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே ஏதாவது பூ இருந்துக்கிட்டே இருக்கும். தினமும் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை இந்த பூச்செடியெல்லாம் பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குமே. அது பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்.